தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நாம் சந்திக்கிற இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட பல தடவை பகிர்ந்துகிட்ட அந்த விஷயத்த மறுபடியும் வலியுறுத்த விரும்புகிறேன். ஆமாம், புற்றுநோய், கேன்சர். எந்த மொழியாக இருக்கட்டும், அந்த வார்த்தையை கேட்கும்போது இன்னும் பல பேரோட மனசில் தெரியாத ஒரு பயமோ ஒரு பதட்டமோ உருவாகுது. ஆனால் இந்த புற்றுநோயை எதிர்த்து போராடி ஜெயிச்சு வந்த பல பேர்ல ஒருத்தரா நான் சொல்றேன், வாழ்க்கைக்கு புற்றுநோய் ஒரு முற்றுப்புள்ளி இல்லை. இது ஒரு மரண தண்டனையா இருக்க தேவையில்லை. புற்றுநோயை ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிச்சா அது குணப்படுத்தலாம். அதற்கு சில முக்கியமான அறிகுறிகளை முன்னெச்சரிக்கையோடு கண்டுபிடிக்க நாம் அலர்ட்டா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், காரணம் விவரிக்க முடியாத உடல் மெலிவு, உடல் சோர்வு, விடாத காய்ச்சல், குணமாகாத கட்டி, அல்சர், இன்னும் பல அறிகுறிகளை அறிய உங்களுடைய நம்பிக்கையான மருத்துவ ஆலோசகர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இந்த நேரத்தில் குடும்ப பெண்களாகிய எனது சகோதரிகளுக்கு ஒரு முக்கியமான மனமார்ந்த வேண்டுகோள். நீங்கள் எல்லாருமே உங்கள் குடும்ப நலனை முன்னிறுத்தி உங்களையே கண்டுக்காமல் விட்டுருவீங்க, எனக்கு தெரியும். ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். நீங்கள் பலமாக இருந்தால் தான் உங்கள் குடும்பத்தை உங்களால் காப்பாற்ற முடியும். ஒவ்வொரு தமிழ் குடும்பமும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. தைரியமாக இருந்து விழிப்புணர்வோடு செயல்பட்டு நாமளை நம்ம புற்றுநோயிலிருந்து பாதுகாத்து ஒரு பலமான வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம்.